இன்றைய தெய்வ வார்த்தை மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டறிவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஆமேன். இந்த வசனம் ஜெபத்தினால் வரும் நம்பிக்கையை குறிக்கிறது. விடாமுயற்சி மற்றும் தேவனின் சித்தப்படி நாம் ஜெபிப்பதன் மூலம் எல்லா நன்மைகளையும் பெறலாம் என்பதை உணர்த்துகிறது. நாம் தேவனிடம் கேட்கும்போது அவர் தருகிறார். நாம் தட்டும்போது கதவுகள் நிச்சயமாக திறக்கும். நாம் தொடர்ந்து ஜெபிக்கும்போது இவை எல்லாவற்றையும் தருவார். தேவன் ஒரு சிரவத்தை காலதாமதப்படுத்தினாலும் மறுத்து விடுவதில்லை. நாம் கேட்பதும் தேடுவதும் தட்டுவதும் தான் விசுவாசத்தின் அடையாளம். நாம் தேவனிடம் நன்மையானவைகளை, நம் தேவைகளை ஜெபத்தில் கேட்கலாம். பின்பு தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் ஆவியின் வழி காட்டுதலையும் தேடலாம். கருவினையோடு கதவை தட்டி விசுவாசத்தோடு விடாமுயற்சியுடன் ஜெபிக்கும்போது பதில் தருவார். நம்பிக்கையுடன் ஜெபிப்பவர்களுக்கு நல்ல ஈவுகளை தருவார். நாம் தேவனுடன் அன்போடு கேட்டால் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல தேவன் நன்மையானவைகளை நமக்கு தருவார். இன்று நாம் தேவனுடைய சித்தத்தின்படி கேட்கும்போது, ஜெபிக்கும்போது, அவர் கதவை தட்டும்போது தேவன் நம் ஜெபத்துக்கு பதில் தந்து இந்த நாள் முழுவதையும் அவருடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் நிரப்பி நம்மை ஆசீர்வித்து வழிநடத்துவார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நல்ல ஆண்டவரே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு புதிய நாளைக்கான கிருபை செய்யப்படியால் நமக்கு ஸ்தோத்தரிக்கிறோம். நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபை. அவருடைய இரக்கலுக்கு முடிவில்லை. அவைகள் காலதும் புதுவைகள் முது உண்மை பெரிதாக வீட்டில் வாசிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளை இந்த வசனங்களை கேட்கிற, வாசிக்கிற, ஜெபிக்கிற உங்களுடைய பிள்ளைகளை ஆசிரிங்க, ஊழியக்காலை ஆசிரிங்க, அவருடைய குடும்பங்களை ஆசிரிங்க. ஆண்டவரே, விசுவாசிகளை கர்த்தரை ஆசிரிங்கப்பா. இந்த குழுவில் இருந்துக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நீர் ஆசீர்வித்து பாதுகாத்து கொள்ள முடியாது நான் ஜெபிக்கிறேன். தேவைகளை சந்திக்க முடியாது ஜெபிக்கிறேன். வேலையாளர்களுக்கு நல்ல வேலையை தாங்கப்பா. ஊழியர்களுக்கு நல்ல ஊழியர்களை தாங்கப்பா. சபையில் கட்ட முடியாதவர்களுக்கு நல்ல சபையை தாங்கப்பா. ஆசீர்வாதம் பாதுகாத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.